कौन शहर में पड़ता பிரதூஷன் பிரதூஷன்னா பொல்யூஷன் ஆகிறது. நகரங்களில் ஆகிற பொல்யூஷனை பற்றின லெசன்ஸ் இது. சப்தார்த் பிரதூஷன் பொல்யூஷன், ஷஹர் சிட்டி, கந்து ஸ்மோக், छात्र स्टूडेंट्स, शिक्षक टीचर, गार बुलिंग, जागरूकता अवेयरनेस, पेड़ ट्री, आंख आई, हृदय हार्ट. नेक्स्ट ऑपोजिट्स मित्र शत्रु. मित्रना फ्रेंड, शत्रुना एनिमी. दोस्त दुश्मन, फ्रेंड एनिमी. फूल गाड़ा, फूलना फ्लवर, गाड़ाना मुल्लு. आना जाना வரது போகிறது. कठिन सरल, कष्टम ईजी. एक अनेक, एकना ஒன்னே ஒன்று सिंगुलर, अनेकना प्लूरल நிறைய இருக்கிறது. ஸோ नेक्स्ट क्वेश्चन आंसर. फर्स्ट, शहरों के प्रदूषण के मुख्य स्रोत कौन से है? ஸோ சிட்டிஸில் நடக்கிற பொல்யூஷனுக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னென்னு கேட்குறாங்க. वाहनों और फैक्ट्रियों से निकले धुआंगना स्मोक. வண்டியிலேருந்தும் ஃபேக்ட்ரிஸ்லேருந்தும் வெளியே வர ஸ்மோக். पेड़ों की कटाई, மரங்களை வெட்டுறதும் தான் प्रदूषण की मुख्य कारण है. प्रदूषण से हम कौन कौन सी बीमारियां हो सकती है? प्रदूषण से हमारे सांस और हृदय की समस्याएं, आंखों की जलन आदि बीमारियां हो सकती है. இந்த நம்ம பொல்யூஷன்னால் சான்ஸ்னால் ப்ரீத்திங், ஹிருதயனா ஹார்ட். ஸோ இந்த ரெண்டு ரிலேட்டடாக இருக்கிற நோய்களும் நமக்கு வரும். அண்ட் கண் எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வஸ்திய கேலிய கியா ஹானிகாரக் ஹே? ஸ்வஸ்திய அப்படின்னா ஹெல்த்தை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற விஷயம் எதுன்னு கேட்குறாங்க. ஸ்வஸ்திய கேலியே பிரதூஷன் ஹானிகார ஹே. ஸோ பொல்யூஷன் நம்ம உடல் நலத்தை போக்குதுன்னு அர்த்தம். மைனா கி புத்திமானி, சலக் சஜஷன், ஏக்டூக் யுனைட்டட் அதாவது ஒற்றுமையாக இருக்கிறது. சக்தி இக்கு ஆஃப் லெட்டராக இருக்குது, தீயோட கர்வ் தான் அது, ஸ்ட்ரென்த். சீக் லெசன், பரிஷ்ரம் ஹார்ட் ஒர்க். புத்திமான் விஸ்டம் அறிவாளியாக இருக்கிறது. பக்ஷி பேர்ட், ஷீஷ்லா நெஸ்ட் அதாவது கூடு. விலோம் ஷப்த் அதிக் கம், அதிக்னா அதிகமாக இருக்கிறது, கம்னா கம்மியாக இருக்கிறது. சமஜா நான் சமஜா, சமஜானா புரிஞ்சுக்கிறது, நான் சமஜானா புரிஞ்சுக்காமல் இருக்கிறது. புட்னா கட்னா நிகழாமல் இருக்கிற ஒரு விஷயம், கட்னானா ஒரு நிகழ்வு. அச்சா பூரா நல்லது கெட்டது. சாஃப் கந்தா க்ளீனாக இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது. பக்ஷியோं के नाम हिंदी नाम, सो बर्ड्स नेम. कोयल कुकू, गौरैया स्पैरो, कौवा क्रो, मोर पीकॉक. आंसर द फॉलोइंग. पेड़ की किरणें पर पक्षियों ने क्यों चिंता की? पेड़ना மரம், கிருணானா விழுறது, பக்ஷியோனா பேர்ட்ஸ். ஸோ மரம் விழுந்தனால பேர்ட்ஸ் ஏன் கவலைப்பட்டாங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. नेक्स्ट क्वेश्चन. पेड़ के गिरकर पर पक्षियों ने घोंसला क्यों चिंता की? ஸோ பறவைகள் வந்து லாம் விழுந்தோடனே அதில் தான் அதோட கூடு கட்டியிருக்கோம் இல்லையா, கோஷ்லோம் அப்படின்னா கூடு, அதெல்லாம் கெட்டு போயிடும் இல்லையா. ஜிந்தானா வருத்தப்படுறது, அதனால தான் வருத்தப்பட்டுச்சு. மீரானே சபி பக்ஷியோங்கோ கிஸ் பிரகார் சாம்பி அப்படின்னா வேலையை பிரித்து கொடுத்ததுன்னு அர்த்தம். மீரான்றது அந்த மைனாவோட நேம். இதுதான் வந்து லீடர் ஆகி அந்த மரம் விழுந்தோடனே உங்கள் கூடுகள்லாம் சேதமாயிரும் இல்லையா, எல்லா பேர்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு பிரித்து எல்லாருக்கும் அட் அ டைம்லேயே கூட ரெடி பண்ணி கொடுத்துச்சு. मीरा ने पक्षियों को अलग अलग प्रकार के काम सौंपी. தனித்தனியாக வேலையை பிரித்து கொடுத்தது. மீரா கி சலாக் மான்கர் பக்ஷியோं के கின் அவ்வளோதான் எழுதியிருக்கீங்க, இன்னும் கம்ப்ளீட் வேணும். மீரானா அந்த மைனாவோட நேமு, அதோட அட்வைஸை கேட்டு எல்லா பறவைகளும் என்ன மாதிரி லைஃப்பை லீட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. மீரா கி சலாக் மான்கர் பக்ஷியோं को बेकदर और खुशी जीवन पाए.
ஸோ இப்போ மீரா வந்து மரங்கள்லாம் விழுந்துருச்சு, கூடுகள்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு எல்லாருக்குமே கூடு கட்டலான்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துச்சு. அதை கேட்டு எல்லா பறவைகளும் வேலை செஞ்சனால எல்லாருக்கும் கொஞ்சம் டைம்லேயே கூடு கிடச்சிச்சு. அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு நாங்களே கட்டிக்கிறோன்னா டைம் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபாஸ்ட்டான அண்ட் ஒரு ஹாப்பினஸான லைஃபு கிடச்சிது. மீரா எப்படி மோட்டிவேஷன் பண்ணுச்சு அப்படின்றதான் இந்த 4th क्वेश्चन. மீரா மைனா பக்ஷியோं को किस किस प्रकार का शक्ति के बारे में बताया. ஒருத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீ யார் தெரியுமா, நீ உன்னால் முடியும், உன்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் தானே வேலையாகும். அதனால் மீரா மைனா பக்ஷியோं के दिलனா மனசு और जीवन मनाई शक्ति के बारे में बताया. நம்மளோட மாதிரியான பேர்ட்ஸுக்கும் ஒரு லைஃப் வேணும் இல்லையா. நம்ம வந்து ஸோ வி நீட் டு டூ திஸ் ஆல் ஒர்க் ஃபார் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த பறவைகளை மோட்டிவேட் பண்ணிச்சு. ஸோ எல்லோரும் அது கொடுத்த வேலையும் ஒழுங்காக பண்ணாங்க. எல்லாருக்கும் சீக்கிரமாக கூடு கட்ட முடிஞ்சுது. ஸோ क्वेश्चन இன்னுமே ப்ராப்பராக எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை. फिल अप बुक बैक फर्स्ट लेसन. शहर में पढ़ने प्रदूषण का मुख्य कारण फैक्ट्रियों से निकले वाले धुआं है. ஸோ சிட்டிஸில் அதிகமாகிற பிரதூஷன்னா பொல்யூஷனுக்கு முக்கிய காரணம் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வர புகைகள் தான். பிரதூஷன் கே காரன் டேஷ் மே ஜல் கோ சக்தி है. எந்த பார்ட் எரியும்னு கேட்குறாங்க. நம்ம கண் எரியுமா ஏர் பொல்யூட் நிறையா இருந்தால். டேஷ் ஃபைல் கர் பிரதூஷன் கோ கம் கியா ஜா சக்தா. என்ன பண்ணால் இந்த பொல்யூஷன் வந்து கம்மியாகும்னு கேட்குறாங்க. ஜாக்ரூதா. ஸோ நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இதெல்லாம் பண்ணால் இவ்வளோ நடக்கும் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் விளைவுகள் ஏற்படும்னு சொல்கிறது பேர் தான் ஜாக்ரூதா. அது பண்ணுறனால பிரதூஷன் கம்மியாகும். पेड़ों की कटाई प्रदूषण का एक मुख्य कारण है. ஸோ ட்ரீஸை கட் பண்ணுறதும் இந்த பொல்யூஷன்ஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம். சர்க்கார் துவாரா சல்னா ஜா ரஹே ஹே. ஸோ கவர்மெண்ட்லேருந்து நடத்தக்கூடிய ஸ்வச் வாயு அபியான் என்ன பண்ணணும்னா ஒரு ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். शहर में हवा साफ रहती है. சிட்டிஸில் வந்து ஏர் வந்து க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ, गलत. वायुओं का धुआं प्रदूषण का एक कारण है. வாகனம் அப்படின்னா வெஹிக்கல்ஸோட வெளியே வர புகைகளும் ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. எஸ் சஹி. पेड़ की कटाई से प्रदूषण पर कोई असर नहीं है. असरனா சேஞ்சஸ்ன்னு அர்த்தம். இப்போ நம்ம ட்ரீஸை கட் பண்ணுறது பொல்யூஷனில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ, அது பொல்யூஷனுக்கு ஒரு முக்கிய காரணம். அதனால் இது गलत. जागरूक का फैलकर हम प्रदूषण की कम कर सकते हैं. ஸோ விழிப்புணர்வு, ஜாக்ரூத்தானா விழிப்புணர்வை ஏற்படுத்துறது பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்னு சொல்கிறாங்க. எஸ், அதனால் சஹி. स्वच्छ वायु अभियान प्रदूषण रोकना के लिए एक सरकारी योजना है. ஸோ மக்களுக்கு சுத்தமான காற்றை வச்சுக்கிறது எப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்கறது கவர்மெண்ட்டோடைய ஒரு கடமை. இது வந்து கரெக்டு தானே, சஹி. அதனால் மேட்ச்சு வாகனோं का धुआं प्रदूषण के कारण. இந்த ஒரு கண்டென்ட் மட்டும் கொஷின் ஆன்சரில் இருக்குது, சூஸில் இருக்குது, ஃபில்லப்பில் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோ. ஃபேக்ட்ரியோं का कचरा, கச்சரானா குப்பை, ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வர குப்பை. ஸ்வஸ்திய கேலிய ஹானிகார் ஹே. ஸ்வஸ்திய அப்படின்னா ஹெல்த்து, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெரிய அது ட்ராபேக்கு. கார்புல்லிங். கார்புல்லிங் என்னது? பிரதூஷன் கம் கர்னாக்கா உபாய். உபாய்னா மெஷர். ஸோ கார்புல்லிங் பண்ணுறது வந்து ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணுற ஒரு ப்ராசஸ். பிரதூஷன் சே ஹோனி வாலி பிமாரி. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன்னால் நமக்கு வரக்கூடிய டிசீஸ் சான்ஸ்கி பிமாரி. சான்ஸ்னால் மூச்சு சம்மந்தமாக இருக்கிற, ஏன்னா காற்று உள்ள மூச்சு வழியாக தானே உள்ளே போகுது, அதனால் அது ரிலேட்டடாக இருக்கிற डिजीज़ला நமக்கு வரும். तो नेक्स्ट चूज. शहरों में पड़ने प्रदूषण के मुख्य कारण में से एक क्या नहीं है. ஸோ சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொல்யூஷனுக்கு எது காரணம் இல்லை, ஒரு தப்பானது வந்திருக்கு, அதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாகனம் சே நிக்கலே வாலே துவாங். வண்டியிலேருந்து வெளியே வர புகை, இது வந்து பொல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு பேடு பௌத்தே லஹலா. மரம் நடுறது வந்து பொல்யூஷனை அதிகப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. நோ, இதுதான் கரெக்ட், தப்பான ஆன்சர். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கோம். प्रदूषण से कौन सी
उत्पन्न हो सकती है இந்த பொல்யூஷன்னால நமக்கு என்ன நோய் வரும்னு கேட்குறாங்க. सांस की बीमारियां ऑप्शन 2 इज अ करेक्ट आंसर. शिक्षक ने स्वाद में किस जगह पर प्रदूषण के बारे में சர்ச் சுரு ஹி. சிக்ஷக்னா டீச்சர் எந்த கட்டத்தில் வந்து பொல்யூஷனை பற்றி பேச ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்குறாரு. ஜங்கிள் மே காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பொல்யூஷனை பற்றி பேச ஆரம்பித்தார். हम किसके खिलाफ जागरूकता फैलनी जाती है. खिलाफना எதிராக, ஜாக்ருத்தானா விழிப்புணர்வு. நமக்கு எதுக்கு எதிராக நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பிரதூஷன் ஃபைல்னே வாலே அத்தியாயோங்கோ, யாரெல்லாம் பொல்யூஷனை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக போய் நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல கொஷினை படித்து பார்த்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆன்சரை படிங்க. சூஸில் நம்ம வந்து ஸ்பெல்லிங்கோ எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் தெரிஞ்சால் போதும். we can copy the answer, so be careful with the answers. next, शहरों में पढ़ने प्रदूषण के बारे में कुछ சார்ஜ் कर सकते हैं. இந்த டயலாகில் இருக்கிற சன்யாவை எடுத்து எழுத சொல்கிறாங்க. சன்யானா நவுனு. ஸோ சஹர், சார்ஜ், பிரதூஷன் இதெல்லாம் தான் சன்யா. क्या तुमने कभी महसूस किया है कि शहरों में हवा साफ नहीं रहती. இந்த வாக்கியத்தில் இருக்க சர்வநாம்னா ப்ரனவுன். ஹீ, ஷீ, இட். நவுனை ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் மறைமுகமாக ரெஃபர் பண்ணுறது. இப்போ ராம் அப்படின்னா ராம ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் ஹீ அப்படின்னு சொல்கிறது. இதில் எதுன்னு பார்க்கலாமா. தும் சாஃப். சர்வநாம் ஷப்த் வந்து தும். விசேஷன் அப்படின்றது கேரக்டரை சொல்கிற ஒரு வேர்டு. இங்கே நமக்கு சாஃப் கொடுத்துருக்காங்க. சாஃப்னா க்ளீனாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபைண்ட் அவுட் ஆன்டனியம்ஸ் ஃபாலோவிங் வேர்ட்ஸ். ஆன்டனியம்ஸ்னு ஆப்போசிட். கீழே கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கு ஆப்போசிட் எழுத சொல்லியிருக்காங்க. கந்தா சாஃப், சயாத்தா கம், அஸ்வச்வ ஸ்வச்வ. கந்தானா அழுக்காகிறது, சாஃப்னா க்ளீன் ஆகிறது, சயாத்தானா நிறையா இருக்கிறது, கம்னா கம்மியாக இருக்கிறது. அஸ்வச் அப்படின்னா அசுத்தமாக இருக்கிறது, ஸ்வச் அப்படின்னா சுத்தமாக இருக்கிறது. நியந்திரன் அப்படின்னா கண்ட்ரோல் இல்லாமல், நியந்திரன் அப்படின்னா கண்ட்ரோல். லாபதயக் அப்படின்னா லாபத்துக்காக. ஹானிகாரத் அப்படின்னா நஷ்டத்துக்காக. சமாதான், சமஜிதா. சமாதானம்னா சொல்யூஷன் காக்கிறது. சமஜ்யாக் ஆனால் என்ன எழுதியிருக்கீங்கன்னே தெரில. சமஜ்கா அப்படின்னா பிரச்சனையை ஏற்படுத்துறது, ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு அர்த்தம்.